Welcome to VL Academy. இந்த வீடியோல நம்ம இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 8 நம்ம பார்க்க போறோம் which is in பேஜ் நம்பர் 15.48. ஸோ இதுதாங்க அந்த ப்ராப்ளம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் which is very similar to the previous problem and also இங்க இருக்கிற பர்டிகுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. just 3 items they have given. ஸோ இந்த கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்மளோட ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி டேபிள் போட்டிருக்கோம். ஓகே, உங்களுக்கு கொஷின் வந்து கொஷின் பேப்பரில் இருக்கும். பட் நீங்கள் வந்து இந்த டேபிளை வந்து உங்களோட ஆன்சர் ஷீட்டில் இந்த டேபிள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இல்லை உங்கள் ப்ரொஃபஸர் வந்து இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் வேண்டாம், உங்களுக்கு டைம் பத்தாமல் போயிடும் அப்படின்னா இப்போதைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் இந்த டேபிளை ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து எக்ஸாமில் இந்த டேபிள் போடணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். பட் ஸ்டில் இந்த மாதிரி டோட்டல் எல்லாம் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் போட்டால் மட்டும்தான் நமக்கு மார்க் கிடைக்கும். அதனால தான் லைக் டோட்டல் ஓப்பனிங் அசெட்ஸ் அண்ட் டோட்டல் க்ளோசிங் அசெட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம காமிக்கணும். ஸோ இன் தட் கேஸ் இப்போ வந்து இந்த டேபிளில் கொஷனில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தான் ஜஸ்ட் ஓப்பனிங் அசெட்டோட டோட்டலும் க்ளோசிங் அசெட்டோட டோட்டல் அண்ட் ஓப்பனிங் லயபிலிட்டி அண்ட் க்ளோசிங் லயபிலிட்டியோட டோட்டல் போட்டிருக்கோம். ஓகே, அண்ட் தீஸ் ஆர் ஆல் த இண்டெக்ஸஸ் ஓப்பனிங் க்ளோசிங் அண்ட் ஆவரேஜ். இப்போ 4 ஃபார்முலா அப்ளை பண்ணி இந்த ப்ராப்ளமை நம்ம முடிக்க போகிறோம். 2 ஃபார்முலா அசெட்டுக்காக, 2 ஃபார்முலா லயபிலிட்டிக்காக. ஓகே, the formula is very similar. பார்க்க போனா நீங்க 2 ஃபார்முலாக்கான விஷயங்களை நீங்க ஞாபகப்படுத்தி வச்சுக்கிட்டா போதும். அதே விஷயத்தை தான் நம்ம லைபிலிட்டிக்கு அப்ளை பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா the first one is opening monetary assets. liabilityக்கு நீங்க opening monetary liability இது பண்ணுவீங்க. So again if you go back to this table, எங்க total opening asset எவ்வளோ 60,000, உங்க total opening liability எவ்வளோ 75,000. ஓகே, ஸோ இங்க வந்து லாஸ் ஆன் ஹோல்டிங் மானிட்டரி அசெட்ல ஓப்பனிங் மானிட்டரி அசெட் வந்து 60,000 க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் இண்டெக்ஸ் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் இஸ் 125 அண்ட் ஓப்பனிங் இஸ் 100. ஓகே, இந்த ஓப்பனிங் மானிட்டரி அசெட் பொறுத்த வரையும் நமக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இண்டெக்ஸை வச்சு தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஸோ க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங், ஏன்னா க்ளோசிங்கை பொறுத்த வரையும் அது இன்ஃப்ளேஷன் ஆயிருக்கும், அதாவது அதிகமாயிருக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம ஓப்பனிங் இண்டெக்ஸை லெஸ் பண்ணிட்டு டிவைடட் பை ஓப்பனிங் இண்டெக்ஸ். Okay, so and the values அப்படியே apply பண்ணோம்னா will get 15,000. This is a loss for holding the monetary asset. Okay, and next one, loss on increase in asset during the year. So இப்போ ரெண்டாவது ஃபார்முலா என்ன அப்படின்னா இதுக்கான டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் 75,000 minus 60,000, ஸோ 15,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 15,000 இன்டூ இதில் வந்து க்ளோசிங் அண்ட் ஆவரேஜ் வரும். ஸோ நம்ம ஓப்பனிங் மானிட்டரி அசெட்ல வந்து ஓப்பனிங் இண்டெக்ஸ் அண்ட் க்ளோசிங் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி பண்ணுவோம். இங்க இன்க்ரீஸை வச்சு நம்ம பண்றப்போ க்ளோசிங் அண்ட் ஆவரேஜ். ஸோ க்ளோசிங் வந்து ஆவரேஜை விட அதிகமா இருக்கும். ஆவரேஜுங்கிறது அந்த வருஷத்துல இன்க்ரீஸ் ஆனது டியூரிங் த இயர். க்ளோசிங் அப்படிங்கிறது அந்த வருஷத்தோட கடைசியில. ஸோ டியூரிங் த இயரை விட இந்த வருஷ கடைசியில இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கும். அதனால க்ளோசிங் இண்டெக்ஸ் இஸ் 125 and average index is 120 divided by average index 120. So இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோன்னா that is 625 rupees. So previous வந்து 15,000 and ரெண்டாவது ஃபார்முலால 625 rupees. அந்த ரெண்டு அமௌண்ட்டையும் டோட்டல் பண்ணோன்னா will get total loss on monetary asset. That is 15,625 rupees. Okay. இது ஏன் லாஸ் அப்படின்னு சொல்றோங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ இங்க அசெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 60,000 ரூபாய்க்கு வாங்கணும். ஓகே, பட் அதனுடைய வேல்யூ இப்போ 75,000 ரூபாய். ஓகே, பட் நம்ம அந்த 60,000 ரூபாய் அசெட்டை வந்து இப்ப இருக்கிற வேல்யூக்கு நம்ம விற்க முடியாது. யூ கேன் கோ வித் கோல்ட் அண்ட் சில்வர், பட் நம்ம வந்து ஒரு கம்பெனி ரன் பண்றோம், அதுல இருக்கிற அசெட்டை வந்து நம்ம அதே 75,000 ரூபாய்க்கு விற்க முடியாது. பிகாஸ் அதுக்கான வேர் அண்ட் டேர்ஸ், டெப்ரிசியேஷன் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் போகவே நமக்கு அந்த 60,000 கிடைக்காது. அதனால தான் எப்பவுமே இந்த மானிட்டரி அசெட்டா வச்சிருக்கிறதுல நமக்கு லாஸ் தான். பட் அதே சமயம் அசெட் இல்லாம நமக்கு ஒரு பிசினஸை ரன் பண்ணவும் முடியாது. ஓகே, ஸோ அதனால தான் இங்க லாஸ் ஆன் மானிட்டரி அசெட் அப்படிங்கிறோம். அதே இது கெயின் அப்படின்னு நீங்க ஏன் லயபிலிட்டியை காட்டுறோம் அப்படின்னா லயபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா பட் இதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. என்னன்னா ஓப்பனிங் லயபிலிட்டி 75,000 ரூபாய், நம்ம 75,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம். பட் அதனுடைய வேல்யூ வந்து அந்த வருஷத்தோட கடைசியில 50,000 தான். ஓகே, பட் இஃப் யூ see the previous problem,
ஸோ இங்க 75,000 நம்ம வாங்குன கடன் வந்து இப்ப 50,000 மாறியிருக்கு. ஓகே. ஸோ அதுக்கான ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும் அப்டின்னா, லைக் opening liability that is 75,000 and closing and opening index அதே value that 25 minus 100 divided by 100. So இத நம்ம calculate பண்ணோம் அப்படின்னா we'll get 18,750. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா this is also loss on SS. Sorry, gain தான். I made a mistake. Okay, so gain. So gain on decrease in liability during the year பார்த்தீங்க அப்படின்னா 75,000 கடன் வாங்கியிருக்கோம். பட் அது 50,000 டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 25,000 is the difference. So decrease in liability that is 25,000 into closing index is 125. Average index is 120. So divided by 120. So இதை calculate பண்ணோம் அப்படின்னா we'll get 1,042 rupees. So total gain on monetary liabilities எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா here sorry இங்க 18,750 minus 1,042. ஓகே. liability பொறுத்தவரையும் we have to minus it. அதே இது asset பொறுத்தவரையும் நாம இங்க add பண்ணணும். ஓகே. so that is also one of the difference between asset and liability. so இங்க வந்து நாம minus பண்ணணும். 17,708. ஓகே. ஸோ இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டோட்டல் மானிட்டரி கெயின் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா the asset value is 17,000 சாரி liability value is 17,708 பட் asset வந்து 15,625 தான் இருக்கு. ஓகே. ஸோ 2,083 rupees வந்து நமக்கு கெயின். நீங்க கேட்கலாம் மேம் கடன் அதிகமா இருக்கு பட் ஆனா அசெட் கம்மியா தான் இருக்கு. பிகாஸ் அசெட்டை பொறுத்தவரையும் நமக்கு அது லாஸ், கடனை பொறுத்தவரையும் அது நமக்கு லாபம். இட்ஸ் அ கெயின். ஸோ இப்போ இங்க கெயின் தான் நமக்கு அதிகமா இருக்கு. அதனால தான் மானிட்டரி கெயின் அப்படிங்கிறோம். ஓகே. ஸோ வித் திஸ் வீடியோ இஸ் ஓவர் அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் இன் திஸ் ப்ளீஸ் டூ கமெண்ட். I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti. Thank you once again.